ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன செய்கிற பார்த்தீங்கன்னா கருவாடு தான். இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் போட்டால் தான் அந்த கருவாடோட ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, தெரியாமல் இருக்கிறதுக்கு தான். அப்புறம் வெங்காயம், மிளகா போட்டுவிட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டிலேயே நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா. இது பார்த்திங்கன்னா, இந்த கருவாடு பார்த்திங்கன்னா தோல் உரித்து மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்தே நாங்கள் காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு சும்மா போட்டால் போதும். இதில் முள் எதுவுமே இருக்காது இந்த கருவாட்டில். அதனால் அப்படியே சும்மா காய வச்சு லேசாக அலசிட்டு போட்டாலே இந்த கருவாடு அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சு சும்மா பிரட்டி எடுத்தோம்னாலே அந்த கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடு இதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம்.